Dear students, welcome back to English Mode. Passive voice. Grade 8லேயே passive voice என்றால் என்ன என்பதை நீங்கள் கற்றிருந்திருப்பீர்கள். இருப்பினும் இன்னும் கூட அது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை போக்குவதாக இந்த வீடியோ சீரிஸ் அமைந்திருக்கும். இந்த வீடியோ ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் passive voice என்றால் என்ன, passive voice பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் எவை போன்ற கேள்விகளுக்கான விடையாக அமைகின்றது. So watch the video up to end. எந்த ஒரு சென்டென்ஸிலும் பிரதானமாக இருப்பது verb ஆகும். அதாவது ஒரு வினைச்சொல். ஒரு verb தான் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கின்றதா அல்லது passive வாய்ஸாக இருக்கின்றதா என்பதை தீர்மானிக்கின்றது. ஒரு சப்ஜெக்ட் அதாவது எழுவாய் என்ன செய்கின்றது என ஒரு verb சொன்னால் அது ஆக்டிவ் வாய்ஸ். They built the house in 1990. அவர்கள் இந்த வீட்டை 1990 கட்டினார்கள். இங்கு சப்ஜெக்ட் they, verb built. இங்கு built என்பது build எனும் பேஸ் வேர்பினுடைய பாஸ்ட் ஃபார்மில் இருக்கின்றது. they எனும் எழுவாய் எதை செய்தது? built, அதாவது கட்டியது. இங்கு சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்திருக்கின்றது. எனவே இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஆகும். ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்டுக்கு என்ன நிகழ்கின்றது என ஒரு verb கூறினால் அது passive voice ஆகும். இங்கு சப்ஜெக்ட் செயலை செய்வதில்லை. The house was built in 1990. இங்கு சப்ஜெக்ட் the house, verb was built. இங்கு வீடு கட்டப்பட்டது என சொல்லப்படுகின்றது. இங்கு சப்ஜெக்ட் ஆனது ஒரு செயலையும் செய்யவில்லை. The house எனும் எழுவாய் இங்கு ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதால் இது ஒரு passive voice ஆகும். சுருக்கமாக கூறினால் ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் செயலை செய்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். மாறாக ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் செயலை செய்யாமல் இருந்தால் அது passive voice. பின்வரும் 4 சந்தர்ப்பங்களில் passive voice பயன்படுத்தப்படலாம். First one, the doer is less important. இங்கு doer என்பது செயலை செய்பவர் என்பதை குறிக்கின்றது. செயலை செய்பவருக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கும்போது நாம் passive voiceல் ஒரு சென்டென்ஸை சொல்லலாம். உதாரணமாக, ஒரு வீட்டில் பர்த்டே நடைபெறுகின்றது. அதற்காக அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டது. அந்த வீட்டை நண்பர்கள் அலங்கரித்தார்கள். நண்பர்கள் தான் இங்கே டூவர்ஸ், அதாவது செயலை செய்தவர்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் வீடு அலங்கரிக்கப்பட்டது என்பதற்கு முக்கியத்துவம் அளித்து நாம் கூறும்போது passive voiceல் தான் கூற வேண்டும். The house was decorated. அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டது. Second one, the doer is unknown. அதாவது செயலை செய்பவரை நமக்கு தெரியாமல் போனால். உங்களுடைய மொபைல் ஃபோனை காணவில்லை, யாரோ திருடிவிட்டதாக நினைக்கின்றீர்கள். இங்கு டூவர் அதாவது செயலை செய்தவர் உங்களுக்கு தெரியாது. எனவே my mobile phone was stolen, அதாவது எனது மொபைல் ஃபோன் திருடப்பட்டது என passive voiceல் தான் நாம் கூற வேண்டும். Third one, the doer is obvious. செயலை செய்பவர் வெளிப்படையாக தெரியும் போது அதனை சொல்ல வேண்டிய தேவையில்லை. உதாரணமாக, இலங்கையில் மாணவர்களுக்கு இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றது. யார் வழங்குவது? அரசாங்கம். இங்கு செயலை செய்வது அரசாங்கம். இது வெளிப்படையாகவே தெரிவதால் செயலை செய்யும் அரசாங்கத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. The students are given free textbooks in Sri Lanka. அதாவது இலங்கையில் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன என passive voiceல் தான் சொல்ல வேண்டும். Final one, when giving details of a topic. அதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக மேலதிகமான தகவல்களை வழங்கும் போது. இப்போது நீங்கள் கேக் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். அது சுவையாக இருக்கின்றது. This cake is tasty. இந்த கேக் சுவையாக இருக்கின்றது. இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இந்த கேக் சம்பந்தமாக மேலதிக தகவலாக அம்மா இந்த கேக்கை தயாரித்தார். My mother made this cake என ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லலாம். அல்லது இட் வாஸ் மேட் பை மை மதர் என passive voiceல் கூட சொல்லலாம். இங்கு நாம் கேக் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து passive voiceல் சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே இட் வாஸ் மேட் பை மை மதர், அது எனது அம்மாவால் தயாரிக்கப்பட்டது.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பெசிவ் வாய்ஸ் என்றால் என்ன, பெசிவ் வாய்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகின்றது போன்ற கேள்விகளுக்கு தகவலை வழங்கியது. அடுத்த வீடியோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பெசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக மாற்றும்போது பின்பற்ற வேண்டிய படிமுறைகளை விளக்குவதாக இருக்கும். I'll meet you soon with next video. Take care.